ஓகே, நம்ம பீப்புள் நேத்து வந்துட்டு நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணவங்களுக்குலாம் நான் ஜஸ்ட் ஐ கிவ் யூ 5 மினிட்ஸ்ல வந்துட்டு ஃபுல்லாக நான் ரிவிஷன் பண்றேன். ஜஸ்ட் ராப் இட் அப். ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா NumPy அண்ட் பாண்டாஸ் வந்துட்டு டேட்டா மேனிப்புலேஷன் லைப்ரரிஸ். ஸோ வை வி யூஸ் தேர் இஸ் டு கெட் த டேட்டா மேனிப்புலேட்டட். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லைன் பிளாட் பார்த்தோம். நம்ம லைன் பிளாட் எப்படி பண்ணோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்ற எக்ஸ் அண்ட் ஒய் பிளாட்ஸ் டிஸ்கிரைப் பண்ணி PLOTன்ற ஃபங்க்ஷன் அட்ரிபியூட் மூலமா we just completed a line plot. நெக்ஸ்ட் வந்துட்டு பிளாட் லைன் பிளாட் வித் அட்ரிபியூட்ஸ் பார்த்தோம். ஸோ லைன் பிளாட் வித் அட்ரிபியூட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச். ஸோ இது இங்க நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தா ரேண்டம் இன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன் ரேண்டம் இன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன அட்ரிபியூட்னா ரேண்டமைஸா பண்ணும். ஓகே, ஸோ லெட் மீ ஜஸ்ட் ரன் திஸ். ஓகே, ஸோ இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேண்டமா இருக்கும். ஒரு வாட்டியும் ஒரு கிராஃப் வரும். பிகாஸ் ஐ எம் கிவிங் இட் அஸ் அ ரேண்ட் இன்ட். ஸோ 10ல இருந்து 20க்குள்ள 10 நம்பர் வரும். ஏதாவது ஒரு 10 நம்பர் ரேண்டமைஸ்டா வரும். ஐ மீன் இட் வில் பி இன் ஆர்டர்லி ஃபேஷன். ஓகே, யூ காட் மை பாயிண்ட். People, those who haven't unmuted yourself, please mute. Okay, thank you so much. சரிங்களா? ஸோ இது புரிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கேட்டர் பிளாட். ஸோ ஸ்கேட்டர் பிளாட்லாம் என்னன்னா டாட்ஸ் ஸ்கேட்டர் வச்சு சொல்லணும். இது வந்துட்டு டாட்லாம் சொல்லக்கூடாது. மோஸ்ட்லி டோன்ட் சே டாட் வைல் யூ ஆர் விஷுவலைசிங். சே இட் அஸ் ஸ்கேட்டர் பாயிண்ட்ஸ். ஸோ ஸ்கேட்டர் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? A range. So as I think it's Naushin, if I'm not wrong. Yes. So as Naushin asked, what is A range? So A range அப்படின்னா என்னன்னா ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஓகே, ஸோ 0ல இருந்து 10க்குள்ள. 10 மீன்ஸ் வாட் இஸ் இட்? ஸோ பைத்தான் வந்துட்டு எப்பவுமே நான் என்ன சொன்னா பைத்தான் வந்துட்டு அவுட்டர் பவுண்ட் வேல்யூ இஸ் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ அவுட்டர் பவுண்ட் வேல்யூனா 10th வேல்யூ. அந்த 10ன்ற வேல்யூ எடுக்காது. ஸோ 0ல இருந்து 9க்குள்ள இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் எடுத்துப்போம். அதுல இருந்து லைனா பிரிண்ட் பண்ணும். அதுதான் A range. ஸோ np.array இது வந்துட்டு ஃபுல்லாவே இட்ஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு NumPy லைப்ரரி. ஓகே, ஸோ நான் இப்போ இது ரிலேட்டடா எடுத்தேன்னா இட் வில் நியர்லி டேக் 2 hours ஃபார் மீ டு கம்ப்ளீட் கான்டெக்ட். எஸ், ஓகே, ஸோ 2 hours ஃபார் மீ டு டேக். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா இதே கிராஃப் 2 கிராஃபை வச்சு கம்பைன் பண்ணி ஒரு கிராஃப் பார்த்தோம். சிமிலர்லி we did 3 கிராஃப் 3 லைன்ஸ் வச்சு வர மாதிரியும் பார்த்தோம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் பாரபோலா ஒன்று பார்த்தோம். y is equal to -x² என்ற ஒரு பாரபோலா ஓப்பன் டு டவுன்வர்ட்ஸ். ஸோ கமிங் ஹியர் நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் டாஸ்க் இதுதான். ஸோ இந்த ஹோம்ஒர்க் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைன் அண்ட் காஸ் வேவ்ஸை ஒரே இதில் ப்ரொஜெக்ட் பண்ணுறது. ஸோ சைன் அண்ட் காஸ் வேவ்ஸை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 0ல இருந்து 4π. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட். சரி, ஓகே, இப்படியே சொல்றேன் நான். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ 0ல இருந்து 4π வரைக்கும் இருக்கும். which means 0 to 4 into π. ஓகேவா? ஸோ மேத்தமெட்டிக்கல் எப்பவுமே கிராஃபை வந்துட்டு நீங்க கத்துக்கணும். ஐ மீன் கிராஃப்ல நல்லா வந்துட்டு யூ வாண்டட் டு பி a good one in கிராஃப்னா யூ ஹாவ் டு டேக் சம் மேத்தமெட்டிக்கல் இன்புட்ஸ் டூ. ஓகேவா? ஸோ அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஸோ பையோட வேல்யூ என்னது? பையோட வேல்யூ 3.14. okay, so which means 4 into 3.14, which is nearly equal to 12 point something. Okay, approximation value 12 point something. so approximate இந்த வேல்யூ கிட்டத்தட்ட வந்துரும். கரெக்ட்டா? so 0ல இருந்து இந்த வேல்யூக்குள்ள எத்தனை பிளாட்ஸா நான் பிரிக்கிறேன்னா அத 0.1 ஸ்டெப்ஸ், பேபி ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? so அந்த வேல்யூக்குள்ள நான் பிரிக்கிறேன். so அப்படி பிரிக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா it will be coming as a sine and a cosine wave. ஸோ அந்த வேல்யூஸ் தான் எக்ஸ். அதை வச்சு நான் சைன் வேவ் கொசைன் வேவ் பண்றேன்.
நீங்க இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பிளாட்னு நான் ஒரே ஒரு லைப்ரரி ஐ மீன் ஒரே லைன்ல தான் யூஸ் பண்ணிருப்பேன். பட் ஐ ஹவ் காட் டூ டிஃப்ரெண்ட் கிராஃப்ஸ். எப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் கமா ஒய் அதுதான் வந்துட்டு சைன் கிராஃப். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ் கமா ஜெட்ன்றது காஸ் கிராஃப். ஸோ ரெண்டு கிராஃபையும் நான் ஒரே இதுல பிளாட் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்துட்டு இங்க இருக்கிற ஒரு சாரி ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட் ஆப்வியஸ்லி இட்ஸ் டேட்டா செட் ரீடிங். டேட்டா செட் எப்படி ரீட் பண்ணுவோன்றது இதுல சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிமிலர்லி த டேட்டா செட்டை வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் விஷுவலைசேஷன். நேற்று நம்ம இதை தான் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will see something called as different-ஆ இன்னும் கொஞ்சம் பார் கிராஃப் பார்க்கலாம், ஏரியா பிளாட், நெக்ஸ்ட் சீபான் லைப்ரரி பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்க விஷயம்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? யூ ஃபேஸ் எனிதிங் ஸ்டில்? if you have anything you can be open guys, don't worry. நேத்து வராதவங்க இன்னைக்கு வந்திருந்தீங்க, ஐ மீன் யூ ஆர் நியூ டு திஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னா இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ், யூ கேன் கோப் அப். ஓகே, இட்ஸ் நாட் அட் ஆல் அன் இஷ்யூ. Do you have anything guys? Yes. Okay, so I believe there is no doubts. Okay, so மறுபடியும் வந்துட்டு நான் சொல்றேன், கொலாப் நோட்புக் எப்படி ஓபன் பண்ணணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கோ டு கூகுள் COLAB. ஓகே, கொலாப் அப்படின்னு டைப் பண்ணிங்க. ஓகே, இன்னைக்கு யாரு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண போறீங்க? ஓகே, சாரி ஐ டென்ட் see chat box. ஓகே, இன்னைக்கு எத்தனை பேர் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண போறீங்க? கம் ஆன் டெல் மீ, எத்தனை பேர் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண போறீங்க இன்னைக்கு என் கூட சேர்ந்து? இன்னைக்கு நம்ம 3D கிராஃப்லாம் பார்க்க போறோம். ஸோ ஐ திங்க் டுடே செஷன் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். யாராவது இன்னைக்கு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண போறீங்களா என் கூட சேர்ந்து? ஓகே, விஜய், வேற யாரு? anyone is going to do hands on? Okay, super. Durai Rajan, Maria. Okay, sorry I didn't see you guys raised your hands, I guess. People raise your hand. Okay, raise your hand. Okay, let's see how many of you have raised your hands. Phone la vandirukkinga. Okay, so phone la vandirukkinga appadina na already sonna mari da. So 1 2 3 4 5 6 to 7 people are going to do today, correct? Okay, you can lower your hands guys, no issues. Oh, 7 8 4 சரி. ஸோ ஃபோனில் வந்திருக்கீங்க எத்தனை பேர்? இங்கே ஃபோனில் வந்திருக்கீங்க, நிறைய பேர் ஃபோனில் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபோனில் வந்தால் கூட யூ கேன் டூ. எப்படி தெரியுமா? ஜஸ்ட் கோ டு கூகுள் கொலாப். இதே தான் சேம் கான்செப்ட். டோன்ட் டூ எனி திங், ஜஸ்ட் கோ டு கூகுள் கொலாப். த அட்வான்டேஜ் ஆஃப் கூகுள் கொலாப் லைஸ் ஹியர். ஓகே, ஜஸ்ட் கோ டு கூகுள் கொலாப். ஃபர்ஸ்ட் வர லிங்க் ப்ரெஸ் பண்ணுங்க. பண்ண உடனே யூ வில் பி டைரக்டட் டு சம்திங் லைக் திஸ். ஓகே, டோன்ட் வெரி அபவுட் திஸ். இதெல்லாம் நான் பண்ண என்னோட கிராஃப் அண்ட் சார்ட்ஸ், இதெல்லாம் டோன்ட் வெரி அபவுட் திஸ். ஓகே, ஸோ இங்க நியூ நோட்புக்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த நியூ நோட்புக் கொடுங்க. யூ வில் பி டைரக்டட் டு another நோட்புக். ஓகே, புதுசா ஒன்று ஓப்பன் பண்ணுவீங்க. அந்த புதுசா ஓப்பன் பண்ற நோட்புக் தான் வந்துட்டு நமக்கோட இருக்கும். ஓகே, ஸோ இங்க வந்துட்டு we will change this to workshop. நீங்க இதிலே கூட கம்பைல் பண்ணலாம், date 2. ஓகே, I'll give you 1 minute time. அதுக்குள்ள வந்துட்டு those who have okay, no issues. Those who wanted to switch your PCs, you can go ahead. Okay, I'll give you 1 minute time. I'll sharply begin at 6:15. Okay. Yes. Okay, so Maniyarasan, do you have anything to say? You have just opened your hand lower. Do you have anything to say? Okay, so that was a mistake, I guess. Okay, so I'll just import all the necessary libraries. Okay.
Okay, so I think we can begin now. Guys, are you ready now? Can we go? Yes, super. Excellent enthusiasm. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார் கிராஃப் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார் கிராஃப்னா என்னது? பார் கிராஃப்னா வந்துட்டு லைக் நார்மலா இருக்கிற பிளாட்ஸ் ஹாரிசான்டலா இருக்கிற காலமுனார் 3D விஷுவலைசேஷன், அதாவது கிரிட். ஓகே, அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு போறது தான் பார் கிராஃப். இந்த பார் கிராஃப் நம்ம எங்கெல்லாம் பார்த்திருக்கோம் நீங்களே யோசிச்சு பாருங்க. லைக் ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஏஜ்ல அவர் இவ்வளோ சாதிச்சிருக்காரு, ஐ மீன் பெர்சன்டேஜ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் சொல்லலாம், இல்ல டிஃபரெண்டா சொல்லலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போற அட்ரிபியூட்ஸ் எல்லாமே தேர் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அட்ரிபியூட்ஸ். ஓகே, இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா கத்துக்கணும். ஓகே, ஸோ லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வேரியபிள் நான் அசைன் பண்ணிக்கிறேன். அசைன் பண்ணிட்டு பிஎல்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபிகர், இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஃபிகரை நான் வந்துட்டு பிளாட் பண்றதுக்கு யூஸ் பண்றேன். ஐ மீன் த லே அவுட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஆக்சஸ். ஆக்சஸ்ல நான் என்ன பண்ண போறேன்னா ஃபிகர்ல என்னோட ஆக்சிஸ் நான் ஆட் பண்ண போறேன். இது வந்துட்டு நேத்து நம்ம பார்க்கல, இன்னைக்கு தான் பார்ப்போம். இது எதுக்குன்னா லென்த் பிரெத் அதுக்கெல்லாம் ஆக்சிஸ் நம்ம ஆட் பண்றதுக்கு தான். ஓகே, இது என்ன, இது எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி வரும். ஸோ 0,0, 1,1 இதுதான் என்னோட ஆக்சிஸ்க்கான லென்த். ஓகே, அண்ட் லெட் மீ சே நேம்ஸ். ஓகே, just type normal names. Okay. Okay, நார்மலா இது ஒரு 5 நேம் I will type. Okay, and some random names. So 5 random names நான் டைப் பண்ணிருக்கேன். இவங்களோட மார்க்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, so let me say இவங்களோட மார்க்ஸ் வந்துட்டு லிஸ்ட்ல போடுறேன். So 58, 47, 96, 84 and 21. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு 2 லிஸ்ட் இருக்கு. கரெக்டா? we are having 2 லிஸ்ட். நேம்ஸ் ஒரு லிஸ்ட் இருக்கு, மார்க்ஸ் ஒரு லிஸ்ட் இருக்கு. இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ல போட போறேன். நம்ம நேத்து எப்படி பார்த்தோம்னா பிஎல்டின்ற ஒரு ஃபிகரை யூஸ் பண்ணி பிஎல்டி டாட் பார்னு போடலாம், which means like பிஎல்டி டாட் பார் அப்படியும் போடலாம். பட் நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ஆக்சிஸை டிக்ளேர் பண்ணிருக்கோம். கரெக்டா? ஸோ என்னோட ஃபிகர் வந்துட்டு இது எப்படி வருதுன்னு நான் பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்றேன்னா ஏஎக்ஸ் டாட் பார், ஓகே, நேம்ஸ் கமா மார்க்ஸ். ஸோ இதுதான் இது வரைக்கும் தான். ஓகே, ஸோ இது வரைக்கும் லைக் நார்மலா இருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா பிளாட் டாட் ஷோ. இது வந்துட்டு எனக்கு நார்மலா இருக்க எப்பவுமே கொடுக்குற கமெண்ட். ஸோ இந்த ஏஎக்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது எப்படி பாஸ் ஆகுதுன்னா இந்த ஏஎக்ஸ் கமெண்ட் வந்துட்டு இந்த ஃபிகரோட ஆக்சிஸ்க்கு போகுது. இந்த ஃபிகரோட ஆக்சிஸ் என்ன இருக்குன்னா 0,0,1,1 ஆக்சிஸ் இருக்கு. இந்த ஃபிகர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபிகர் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிஎல்டி ஃபங்க்ஷன், அதாவது பிளாட் டாட் ஃபிகர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த பிளாட் டாட் ஃபிகர் ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிஎல்டி கமெண்ட். ஸோ இந்த பிஎல்டி கமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அது மேட்ப்ளாட்லிப் லைப்ரரி. ஓகே, ஒரு ஹைரார்க்கியலா வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வருவோம். ஸோ இந்த ஹைரார்க்கியல் படி பாத்தீங்கன்னா ஏஎக்ஸ் டாட் பார்ன்றது என்னோட நேம்ஸ் கிராஃபா இருக்கும். ஓகேவா? ஸோ நேத்து ஒருத்தர் கேட்டாருன்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹிஸ் நேம். இஃப் ஐ எம் நாட் ராங் அருள் ஆர் அரவிந்த் யாரோ ஒருத்தவங்க கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். அருள் ஆர் ஆதித்யா, ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த நேம். பட் நேற்று கேட்டீங்கல்ல நீங்க இந்த கிராஃப் நான் ஹோவர் பண்ணும்போது, எஸ் ஓகே, ஸோ நான் இந்த கிராஃப் நான் ஹோவர் பண்ணும்போது எனக்கு அதுல மார்க்ஸ் வேணும், நேம்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கல்ல. ஸோ இன்னைக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி பண்றது அப்படின்னு. ஓகே ஓகே, கமிங் பேக் டு த டாபிக். ஸோ இது வந்துட்டு நார்மலா இருக்கிற பார் கிராஃப், ஃபர்ஸ்ட் பார் கிராஃப். ஸோ இப்போ எனக்கு இதே பார் கிராஃப் வந்துட்டு ரெண்டா இருக்கணும், ஐ மீன் 2 செஷன் பார் கிராஃப் தான் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ வில் இம்போர்ட் எக்ஸ். ஓகே, நான் எக்ஸ் இதே, எஸ் ஓகே, ஐம் சாரி ஃபார் தட். ஸோ லெட் மீ டேக் திஸ் இட் செல்ஃப். ஓகே, நான் இதே எடுத்துக்கிறேன், இதே வேல்யூ எடுத்துக்கிறேன். Just for saving of time, let me take this as x. Okay, let me take this as y and z value. 2 மார்க்ஸ் வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம். ஓகே, 2 மார்க்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம்.
ஓகே. சோ ரெண்டு மார்க்ஸ் இருக்கு. எக்ஸ்ன்றது நேம்ஸ்ல இருக்கு, yன்ற ஒரு மார்க், zன்றது இன்னொரு சப்ஜெக்ட்டோட மார்க். சோ ரெண்டு இதோட மார்க்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, I'm going to plot a figure. So plt dot plot. சோ என்னோட plot figure எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3ன்ற ஒரு டைமென்ஷன். ஓகே, இங்க பாருங்க x y லிமிட்டேஷன்ஸ்ல xy லிமிட்டேஷன்ஸ்ல 3 டைமென்ஷன்ஸா நான் பிரிச்சிடுறேன். ஓகே, நான் இது வரைக்கும் போட்டு காமிக்கிறேன். ஓகே, you can see 1, 2, 3. இந்த ஃபிகர்ல நான் எதுவுமே பண்ணல. I'm not going to do anything in this figure. நார்மலா இருக்கிற matplotlib ஃபங்க்ஷன். ஓகே, plt.show. நான் ஒண்ணுமே பண்ணல. சோ 1, 2, 3ன்றது என்னோட நார்மல் ஃபங்க்ஷன். சோ plt.plot என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிராஃப மேக் பண்ணிடுச்சு. சரிங்களா? சோ நான் இந்த கிராஃப்குள்ள தான் சப்ளாட் பண்ண போறேன். சோ இதை எப்படி நம்ம சப்ளாட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ளாட். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்ளாட் ax கமெண்ட். சோ நான் இது என்ன பண்றேன்னா, let me take this. ax is equal to plt dot subplot. Okay, so subplotல 2, 1, 1 அப்படின்னு போடுறேன், which means x y z ல x axisல இருக்கிறது மட்டும் தான் நான் 2 க்கு இன்கிரீஸ் பண்ணிருக்கேன், y க்கு 1 இன்கிரீஸ் பண்றேன். ஓகே, so first comment. Next, ax dot bar x, y. First இது இந்த கிராஃப் பார்க்கலாம். so you can see here. ஓகே, கரெக்ட்டா? so first வருது என்னோட மார்க்ஸ் வேல்யூஸ் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது எனக்கு சப்ளாட், அந்த பெரிய கிராஃப்ல இருந்து 2, 1, 1 வரைக்கும் எனக்கு சப்ளாட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் சப்ளாட் ax is equal to plt dot subplot. இங்க மேக்ஸ் உங்களுக்கு இங்க தான் மேக்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும். x axis 2, y ல 1 இருந்ததுன்னா இங்க என்ன வரும்னு நினைக்கிறீங்க? it will be like 2, 1, 2. okay, because இது நெக்ஸ்ட் செகண்ட் ஐ மீன் செகண்ட் செட். கரெக்ட்டா? சோ அதே தான் கான்செப்ட் இங்கேயும். சோ சிமிலர்லி ax டாட் பார் இங்கே அதே பார் வரும், பட் y பதிலா z. let's see. so you can see here, இது ஒரு மார்க், இது ஒரு மார்க், ரெண்டுமே டிஃபரெண்ட் கிராஃப். so similarly we are getting. okay, கரெக்ட்டா? so let us say color is equal to red color. so இதுக்கு நான் ரெட் கலர் மட்டும் கொடுக்குறேன். so you can see the change of colors from this to that. okay, இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? do you have any issues? so because next நம்ம வந்துட்டு மல்டிபிள் கிராஃப் போவோம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா guys? don't worry, இன்னைக்கு ஃபுல்லாவே கோடிங் செஷன் தான். there is no ppt or no explanations. okay, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? type graph if you understood it. graph னு போடுங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுனா. come on அந்த சப்ளாட்லோட கொடுக்கிற 2, 1, 1ன்றது என்ன நம்பர்? okay, so இந்த 2, 1, 1 நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா, so okay, I will visualize it. okay, நான் உங்களுக்கு இந்த டாக்குமெண்டேஷன்லயே காமிக்கிறேன். just hold on a second. so plot py plot ஓட subplot என்னன்னு பாருங்க. so subplotல number of rows, number of columns and index அப்படினு இருக்கும். so which is nothing but like இத்தனை ரோஸ் இருக்கணும், இத்தனை காலம்ஸ் இருக்கணும் நான் சொன்னல, x y டைரக்ஷன். அது இப்போ எப்படி சொல்றது, ஒரு 3D விஷுவலைசேஷன் பண்ணி நீங்க அதை யோசிக்கணும். நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் காலம். ஓகே, ஸோ சப்ளாட்ல மோஸ்ட்லி இது எப்படி யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கு இதுலயே பாருங்க, எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கு, 2 ரோ இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, இதுல எத்தனை இருக்கு, நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கு. ஸோ இதுல ஒரு காலம் which is இது ஃபுல்லாவே. ஓகே, இந்த ரெண்டு கிராஃப்மே ஒரு காலம். ஓகேவா? y ல இந்த ரெண்டு கிராஃப்மே ஒரு காலம். இது ஃபர்ஸ்ட் கிராஃப், இது செகண்ட் கிராஃப். ஓகே, இப்போ புரிஞ்சுதா? ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மறுபடியும் நான் சொல்றேன், those who don't understand, 2ன்றது என்னதுன்னா நம்பர் ஆஃப் ரோஸ். ஓகே, x axis. ஓகே, நம்பர் ஆஃப் ரோஸ், அதுதான் நான் x axis னு சொன்னேன். n நம்பர் ஆஃப் ரோஸ், எத்தனை ரோஸ் இருக்குன்னா 2 ரோஸ் இருக்கு. காலம்ஸ், ஒரே ஒரு காலம். இது கிராஃப்க்குள்ள நீங்க பார்க்க கூடாது. ஓகே, டோன்ட் லுக் இன்டு தி கிராஃப். கிராஃப்க்கு வெளியே பாருங்க. இந்த பாக்ஸ் ஃபுல்லா ஒரு காலம். ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ a second. ஓகே, சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன். அவ்வளவுதான், இதுதான் சப்ளாட்டிங். நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் மல்டிபிள் கிராஃப். சோ மல்டிபிள் கிராஃப்னு பாத்துக்கிட்டீங்கன்னா,
லெட் மீ டேக் அ லிஸ்ட். ஓகே, டேட்டான்னு போட்டு நான் ஒரு லிஸ்ட் எடுக்கிறேன். நெஸ்டட் லிஸ்ட் எடுக்க போறேன். நான் என்ன லிஸ்ட் எடுக்க போறேன்னா நெஸ்டட் லிஸ்ட், அதாவது லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். இந்த லிஸ்ட்டுக்குள்ள 4 வேல்யூஸா நான் ஒரு மல்டிபிள்ஸா லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ 25 30 50 20 இது ஒரு லிஸ்ட். ஓகே, ஸோ கமா 40 23 51 17. ஓகே, இது ஒரு லிஸ்ட். ஓகே, ஆல்ரைட், கமா let me take 35 22 45 and 19. இது ஒரு லிஸ்ட். ஸோ 3 லிஸ்ட் இருக்கு. ஓகே, சாரி, ஐ should execute that. ஸோ இந்த 3 லிஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் x வேல்யூ எடுத்துக்கிறேன். x is equal to npன்றது num5. ஓகே, np dot a range. ஸோ a rangeனா 0 1 2 3. ஸோ 4 தான். அப்ப நான் என்ன இங்க நம்பர் போடணும்? What number should I put here? 4. எனக்கு இங்க 4 values வேணும். All right, so type in your chat box. எனக்கு இங்க 4 வேல்யூ வேணும். நான் என்ன நம்பர் போடணும்ங்க? 4. Yes, exactly 4. ஏன் புரியுதா? so 4 ஏன் போட்டேன்னு புரியுதா? இது எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா 0 1 2 3. ஓகே, இப்படி தான் வரும். சரி, நெக்ஸ்ட் கமெண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா figure similarly. okay, figure is equal to plt dot figure. நார்மலா என்னோட ஃபிகர் நான் பிளாட் பண்ணியாச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் ஆட் பண்றேன். சோ என்னோட ஆக்சிஸ் என்ன இருக்க போகுது? நார்மலா என்னோட ஆக்சிஸ் figure dot add axisன்றது நார்மலா கீவேர்டே வந்துரும். so don't worry about that. 0, 0, 1, 1 என்னோட ஆக்சிஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? you are with me, right? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா 3 பார் கிராஃப் போடணும். ஓகே, மல்டிபிள் பார் கிராஃப்னா என்னோட ஒரே கிராஃப்ல ஓகே ஜாம் போட்டு ஓகே, so so you can see here கிராஃப் இருக்கு. so இங்க ஒரு பார் கிராஃப் இருக்கும், இது ஒரு பார் கிராஃப். மல்டிபிள் பார் கிராஃப்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, அண்ட் இது ஒரு பார் கிராஃப். சோ நம்ம இதான் பண்ண போறோம். ஓகே, so 1 2 3. so each and every column இது ஒரு கிராஃப். ஐ மீன் இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட். இந்த ஒரு எலிமெண்ட்லயும் 3 கிராஃப் இருக்கும். ஐ மீன் 3 பார் கிராஃப் இருக்கும். இதுதான் மல்டிபிள் கிராஃப்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதை நம்ம எப்படி ஆட் பண்ணலாம்னு பாருங்க. இதுக்கு ஒரு சின்ன லாஜிக் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன லாஜிக் ஒன்று யூஸ் பண்ணணும். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ax டாட் பார். ஓகே, ax டாட் பார் x. ஓகேவா? நார்மலா x. இதுல டேட்டா உங்களுக்கு லிஸ்ட் தெரிஞ்சது அப்படின்னா இந்த லிஸ்ட்ல இது என்ன இருக்கும்னா இது 0th எலிமெண்ட், இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இது செகண்ட் எலிமெண்ட். ஓகேவா? சோ மறுபடியும் சொல்றேன், இது ஒரு பெரிய லிஸ்ட், இது நெஸ்டட் லிஸ்ட். இந்த நெஸ்டட் லிஸ்ட்க்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது 0th எலிமெண்ட், இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இது செகண்ட் எலிமெண்ட். ஆல் ரைட், யூ காட் மை பாயிண்ட், ரைட்? சோ ஃபர்ஸ்ட் x, data. what will be இதுக்குள்ள நம்ம என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? x, dataக்குள்ள 0th element. so I'll be adding the 0th element. x is nothing but these are my x value. okay, 1 2 3 4, that is my x value. so first thing முடிஞ்சது. நான் இதுக்கு கலர் கொடுக்கிறேன். okay, color is equal to blue. okay, and yeah, I think that's more than enough. and width கொடுக்கலாம். so இந்த பாரோட width எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா let me take 0.25. that would be great. okay, that would be nice. so first இத மட்டும் நான் உங்களுக்கு plot பண்ணி காமிக்கிறேன். so you can see here 0 1 2 3 கரெக்ட்டா? so 0 1 2 3 இருக்கு. இந்த நாலுத்துக்குமே எனக்கு இது வந்துருச்சு கரெக்ட்டா? which means எனக்கு நாலுத்துக்குமே வந்துட்டு பார் கிராஃப் plot ஆயிடுச்சு. but
எனக்கு இப்படி தேவை கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் நான் பிளாட் பண்ண போற கிராஃப், பிகாஸ் நான் வந்துட்டு மல்டிபிள் பார் கிராஃப் தான் யூஸ் பண்றேன். ஐ அம் நாட் பிளாட்டிங் சிங்கிள் கிராஃப். கரெக்டா? ஓகே. செகண்டுக்கு ஒரு லாஜிக் நம்ம யூஸ் பண்ணணும். என்ன லாஜிக் யூஸ் பண்ணலாம்? ஓகே, இங்க வந்துட்டு 1 இருக்கும் and let me take color as red. இங்க வந்துட்டு 2 இருக்கும். Similarly I'll take color as yellow color. So if I just, you can see here in the graph என்ன இருக்குன்னா ஸ்டாக் ஆயிருக்கு. ஓகேவா? ஸ்டாக்னா என்னன்னா இந்த கிராஃப் வந்து இது ஒரு கிராஃப் இருக்கா, இதுக்கு மேல இருக்கு. ஓகே, சோ இதுக்கு மேல கிராஃப் வந்து ஸ்டாக் ஆயிருக்கு. எனக்கு அப்படி ஆகக்கூடாது. இதுல ஒரே ஒரு சின்ன லாஜிக் நான் பண்ணா எனக்கு இந்த கிராஃப் வந்து இந்த ஸ்டாக் ஆயிருக்க கிராஃப் இப்படி மூவ் ஆகும். நான் என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் I'll give you 1 minute time. Okay, not more, 1 minute 30 seconds time. உங்களுக்கு என்ன தோணுதோ just tell me what to do. ஒரே சிங்கிள் வேர்ட்ல சொல்லுங்க. I'll give you 30 seconds time. Question is yes, changing columns. Okay, அந்த காலம்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ண, ஒரு சிம்பிள் லாஜிக் தான் நம்ம பண்ண போறோம். என்ன பண்ணலாம்? ஓகே, I'll give you a clue. இதுதான் ஆரிஜின். கரெக்ட்டா? இந்த பாயிண்ட் வந்து 0 ன்னு பாயிண்ட் இருக்கு. So I have given you a logic. இத வச்சு யோசிங்க. Changing columns is correct, but how will you change columns? I don't want coding. எனக்கு கோட் பண்ண வேண்டாம், but tell me how we are going to do it. Because ultimate goal is you have to understand the topic and the content of it. I don't want that you guys to memorize it. Memorize பண்றது waste guys, obviously, so don't memorize things. கண்டிப்பா மறந்துரும். Linspace. Why should I use linspace here? Okay, so I guess no one. Increase x-axis point. Exactly. Vaishali have got the points. Okay, super. So x-axis oda point na increase பண்ணலாம். கரெக்ட்டா? So இது எப்படி நான் increase பண்ணலாம்னு பாருங்க. So first இருக்கு, இது 0ல இருக்கா? So இந்த கிராஃப்ல இருந்து நான் ஒரு 0.2ன்ற ஒரு வித்தியாசத்துல இந்த கிராஃபை நான் பிளாட் பண்ணா எனக்கு இந்த கிராஃப் இங்க வந்துரும். கரெக்ட்டா? அதே கான்செப்டோட இந்த கிராஃப்ல இருந்து 0.4ன்ற ஒரு 0.4 அப்படின்ற ஒரு கான்செப்ட் படி பார்த்தா எனக்கு செகண்ட் கிராஃப் இங்க வரும். சோ இது 0ல இருக்கு. இது நெக்ஸ்ட் கிராஃப் வந்துட்டு 0.2ன்ற ஒரு வேரியேஷன், நெக்ஸ்ட் கிராஃப் 0.4ன்ற ஒரு வேரியேஷன். சிம்பிள் வேரியேஷன்ஸ், நாட் மோர் than that. Okay, so we'll see how it works here. Plus 0.25. Okay, similarly plus 0.5. Let's see how it works. Super. Okay, வந்துருச்சா? சோ இன்னும் நான் இத கொஞ்சம் லைக் 35 அப்படின்ற மாதிரி பிரிச்ச நடுவுல வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்பேஸ் விழுந்துரும். ஓகே, சோ அந்த மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்துட்டு 0.25 0.5 காமன் இன்டர்வலா எடுத்திருக்கேன். பிகாஸ் ஏன் இங்க 0.25 எடுத்திருக்கேன்னா என்னோட வித்தே நான் 0.25 தான் கொடுத்திருக்கேன். ஓகே, யூ காட் மை பாயிண்ட். இந்த வித்தே நான் 0.25 தான் கொடுத்திருக்கேன். அதனால தான் நான் இங்க 0.25 கொடுக்குறேன். சோ இங்க நான் 0.2 கொடுத்து இங்க இந்த வித் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணா ஒரு கிராஃபோட வித் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும். சோ யூ கேன் see a minute gap in between. ஓகே, அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் பார் கிராஃப். ஓகே, சோ பார் கிராஃப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். You have any doubts in bar graph? You guys have any doubts? No. Okay, we'll go on to y. Okay, next வந்து we are sorry y. Next வந்து நம்ம histogram போலாம். சரியா? So histograms na enna? I'll just type something. Okay, 1 2 1. அப்போ வித் தரலனா ஆட்டோமேட்டிக்கா வித் எடுத்துக்கும். Okay, so I have typed some random numbers here. Okay, okay, so இங்க ஒரு நம்பர் மிஸ் பண்ணிட்டேன். சரி, இப்போ இதுல எத்தனை 2 இருக்கு? டக்குன்னு சொல்லுங்க யாராவது பாப்போம். எத்தனை 2 இருக்கு? 2
டிஜிட் நம்பர் எதுவும் இல்லல. ஓகே. என்னது? எத்தனை 2 தானே கேட்டீங்க? ஆமா, எத்தனை 2 இருக்கு இதுல? 6 அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. சோ எத்தனை 8 இருக்கு? எத்தனை 8 இருக்கு? 8. சரி, இப்ப சொல்லுங்க எத்தனை 5 இருக்கு? So you can't say everything, right? இவ்ளோ பெரிய நம்பர் இருக்கு. Imagine this. இது வந்துட்டு ஒரு probably ஒரு 10 to இல்ல ஒரு 20 to 25 நம்பர்ஸ் இருக்கும். கரெக்ட்டா? சோ கவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா யார்? என்ன? சோ இத்தனை நம்பர்ஸ் இருக்கு. எனக்கு இத ஈஸியா வந்து எப்படி விஷுவலைஸ் someone haven't muted, I guess. Okay, please mute yourself. Okay. So இத்தனை நம்பர்ஸ் இருக்கு. நான் இத்தனை நம்பர்ஸ் உட்கார்ந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே, ஐ அம் வெரி லேசி. இத நான் வந்து ஈஸியா விஷுவலைஸ் பண்ணனும்னா என்ன பண்ணலாம்? சோ 0ல இருந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? நான் சொன்னது 9 நம்பர்ஸ் இருக்கா? சோ லெட் மீ டேக் 0ல இருந்து 9. சோ ஆப்வியஸ்லி பின்ஸோட ரேஞ்ச். பின்ன்றது என்னன்னா நான் கொடுக்கிற பின்ஸோட ரேஞ்ச். ஓகே, 0ல இருந்து 9 குள்ள. ரேஞ்ச் ஆஃப் 0 to 10, which means என்னோட வேல்யூ 0ல இருந்து 9 குள்ள இருக்கும். ஓகே, plt dot histogram y value comma என்னோட bins எத்தனை bins இருக்கும்னு சொல்றேன் comma hist typeன்றது என்னன்னா ஹிஸ்டோகிராமோட டைப் எப்படி இருக்கும் போது பார் ஹிஸ்டோகிராம் டைப்பா நான் வச்சுக்கிறேன். ஓகே, and what more color. சோ ஒரு கலர் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நான் ப்ளூ தான் போடுவேன் because my favorite color is blue. Tell me a color. Come on, first come first serve. யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்களோ அந்த கலர் தான். green. ஓகே, green color. Oops, sorry. Okay, and let me add r width. அந்த width வந்துட்டு நான் என்ன பண்றேன், ஒரு 0.8 அப்படின்ற ஒரு width ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, let's see how this is. ஓகே, சூப்பர். சோ இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு பாருங்க. சோ இந்த நம்பர் வந்துட்டு ஓகே, இப்போ நான் இந்த கீழ இருக்க வேல்யூஸ் இருக்கு பாத்தீங்களா, இத நான் இன்கிரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணனும்? கீழ எனக்கு 0 1 0 2 4 6 8 தான் இருக்கு. நான் இங்க கீழ வந்துட்டு எனக்கு 0 1 2 3 4 5 6 7 8 வரணும். நான் இது நேத்து சொல்லி கொடுத்தேன். இதுக்கு என்ன பண்ணனும்? anyone come on guys. டக்குனு எனக்கு கோட் எக்ஸாக்ட் லைன்லாம் வேண்டாம். இந்த கான்செப்ட் தெரிஞ்சா போதும். I'll do it. Okay, so everyone have forgotten. சரி, plt dot xtix சொன்னா நேத்து. சோ xtix நம்ம யூஸ் பண்ணலாம். கரெக்ட்டா? சோ xtix நான் எதுல இருந்து யூஸ் பண்ண போறேன்னா 0 இருந்து 0 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? சோ நான் என்னோட xtix வேல்யூஸ் யூஸ் பண்றேன். இப்போ பாருங்க 0ல இருந்து எனக்கு ஃபுல்லாவே இருக்கும். சோ 1ல இருந்து 2, which means 1. ஓகேவா? அந்த ரேஞ்ச் எத்தனை வேல்யூஸ் இருக்கு? 6 வேல்யூஸ் இருக்கு. ஓகே, similarly you can do for ytix. xtix க்கும் பண்ணலாம், ytix க்கும் பண்ணலாம். ஓகே, let me 10 11 12 13 கொஞ்சம் பெருசா போற மாதிரி இருக்குல்ல. so we'll have like this. ஓகே, சோ 1 எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னா 6 வேல்யூஸ் இருக்கு. 2 எத்தனை வேல்யூஸ் இருக்கு? 6 இருக்கு. 3 எத்தனை இருக்கு? 4. சோ இதுல எது அதிகமா இருக்கு பாத்தீங்கன்னா 11 வேல்யூஸ் எது இருக்கு? 5 and 9 அதிகமா இருக்கு. சோ ஈஸியா வந்து நமக்கு விஷுவலைஸ் பண்ண முடியும். இவ்ளோ பெரிய நம்பர் சீரிஸ்ல இருந்து என்னால இதுல ஈஸியா விஷுவலைஸ் பண்ண முடியும். ஓகே, சோ இதுதான் வந்துட்டு விஷுவலைசேஷனோட ஈஸியான எஃபெக்ட். ஓகே, you got my point. இதுதான் வந்துட்டு histogram function. Next we will go on to area plots. So area plots na enna? Similarly, first ரெண்டு values எடுத்துக்கலாம். x ஓட value np dot arrange to 4. Okay, I don't want arrange edukku qualification. We will go for list itself. 1 2 3 4 5. Okay, so என்னோட லிஸ்ட்ல இத எடுத்துக்கிறேன். சோ நம்ம ஃபர்ஸ்ட் நேத்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சோ ஏரியா பிளாட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்ன்ற எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்மளே பார்த்தோம். அந்த பிளாட் எப்படி யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா சில இடத்துல ஏரியா ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கு, லைக் ஒரு ஜியோகிராபிக்கல் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல ஒரு
ஒரு மவுண்டன்ல இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ், ஐ மீன் வாட்டர் குவான்டிட்டி அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ். ஓகே, ஸோ வி கேன் நாட் டிட்டர்மைன் இட் லைக் தட். ஓகே, எக்ஸ் அண்ட் ஒய் எனக்கு வந்துருச்சு. நான் இதை எப்படி ஏரியா பிளாட் பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் plt டாட் fill between, ஓகே, fill between x, y. எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவுல எனக்கு ஃபில் பண்ணுங்க, சாரி ஃபில் பண்ணுங்க அப்படின்றது நான் இது பண்றேன். ஓகே, ஸோ plt டாட் fill between. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இட்ஸ் நாட் ஈவன் கரெக்டா. ஸோ ஏதோ கச்சா முச்சான்ற வேல்யூலாம் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி தேவையே இல்லை. நான் என்ன பண்றேன், plt டாட் scatter x, y. ஓகே, ஸோ ஸ்கேட்டர் பாயிண்ட். ஸோ இந்த ஸ்கேட்டர் பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லும் இங்க இருந்து இந்த வேல்யூக்குள்ள, ஐ மீன் 3 பாயிண்ட்ல இருந்து 4க்குள்ள இவ்வளோ ரேஞ்சில் இவ்வளோ இருக்கு அப்படின்றது என்னோட ஸ்கேட்டர் பாயிண்ட்டுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ லைக் திஸ், இதுதான் வந்துட்டு ஏரியா பிளாட்டோட பேசிக்ஸ். நெக்ஸ்ட் we will create another area. X is equal to, okay, x வந்துட்டு நான் இப்படியே கூட எழுதலாம். ஓகே, x range வந்துட்டு 1ல இருந்து 14, which means 15 values. ஓகே, x ல இருந்து 14 எடுத்துக்கிறேன். y ஓட வேல்யூஸ் நான் ரேண்டமா சூஸ் பண்றேன். 1 4 6 8 4 5 3 2 4 1 5 6 8 7. ஸோ ரேண்டமைஸ்டா ஏதோ ஒரு வேல்யூஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில் பண்ண போறேன். ஸோ ஐம் கோனா ஃபில் இன் பிட்வீன். ஓகே, ஸோ ஐம் கோனா ஃபில் பிட்வீன் வாட், எக்ஸ் கமா ஒய். ஸோ கலர், what color I'm gonna give is sky blue color. Okay, so I'm gonna give my favorite color, blue color. And let me tell you, I'll just keep the transparency. Okay, alpha ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா transparency-ஆ யூஸ் பண்ணலாம். alpha ஓட பாயிண்ட் வந்து 0.4 அப்படின்ற ஒரு transparency-ஆ யூஸ் பண்ணலாம். So pmt.show. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஸ்கேட்டர் பாயிண்டா இருக்கு. கரெக்டா? இப்போ இதே பாயிண்ட் சேம் வேல்யூ, ஓகே, சேம் வேல்யூ நான் என்ன பண்றேன், ஏதாவது ஒரு கலர் சொல்லுங்க. ஜஸ்ட் ஓகே, அதுக்கு முன்னாடி ஏதோ ரெட்னு சொன்னீங்க, வேற ஏதாவது கலர் சொல்லுங்க. இப்போ come on quick don't waste time. Pink. Okay, pink color, purple. Next purple யூஸ் பண்றேன். So x, y same point, பட் என்னோட ஆல்பா வேல்யூ என்ன பண்றேன், 0.2க்கு டிரான்ஸ்பரன்சி ரேட்டை குறைச்சிக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, சிமிலர்லி I'm gonna use the same thing. Okay, same thing I'm gonna use, பட் இங்க நான் என்ன பண்ண போறேன்னா black color யூஸ் பண்றேன். Okay, so என்னோட வேல்யூ பாருங்க, change to 0.6, பட் இங்க fill between பதிலா நான் என்ன பண்றேன்னா I'm just plotting plot, ஒரு லைன் பிளாட் பண்ணலாம். So let's see. So இந்த கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Okay, so there are two graphs. Let us see. So first graph को second graph को நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். Okay, so first graph को second graph को நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். நான் இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நார்மலா வந்துட்டு 2 to 4ல ரேஞ்ச்ல ஒரு வேல்யூஸ் வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இதுக்குள்ள ஏரியா பிரிண்ட் ஆயிருக்கும். பட் இதுல அப்படி இல்லாம ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஆல்பா வேல்யூ எதுக்குன்னா டிரான்ஸ்பரன்சிக்கு யூஸ் பண்ணுவோம். பட் எனக்கு ஒரு கோடும் வந்திருக்கு. அந்த கோடு தான் பிளாக் கலர் கோடு. சரிங்களா? ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ணுறேன். 3 கிராஃப் ஒன்னா கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் சி அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூ வந்து பிரிச்சும் காமிச்சிருது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு பிளாட்டிங்கோட ஈஸியான ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ பிஃபோர் கெட்டிங் இன்டு நம்ம இது வரைக்கும் கொடுத்த பேசிக் சார்ஜ் எல்லாமே முடிச்சிட்டோம். யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இன் திஸ்? Do you guys have any doubts? Because next வந்துட்டு we will be going to Seaborn library, அப்புறம் அவ்வளவுதான், Seaborn library and 3D graph. ஓகே, ஸோ புரிஞ்சுதா இது வரைக்கும்? சரி, I'll give you guys a tip. Okay, before getting into Seaborn library, I'll give you guys a tip. என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, LinkedIn is a tip. So LinkedInல வந்துட்டு mostly this is my LinkedIn ID. Okay, so LinkedIn எத்தனை பேர்கிட்ட இருக்கு? Those who guys have LinkedIn, how many people are having LinkedIn? Do you guys have LinkedIn? I have. Okay,
ஓகே ஸோ ரேஸ் பண்றீங்களா? ஓகே ஓகே ஓகே. So 6 people have raised your hands, which means most of you are familiar with what LinkedIn is, correct? So the LinkedIn எதுக்கு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஜாப் போர்ட்டல் மாதிரி கூட சொல்லலாமே. உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாமே வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற LinkedIn. ஓகே ஸோ லைக் திஸ் யூ கேன், நான் இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் யுவர் LinkedIn ID, please create it today. If you are a student, you don't have a LinkedIn ID, it's really shame on us. You have to create a LinkedIn ID. Similarly, இந்த கவர் சூஸ் பண்ணும்போது என்ன சூஸ் பண்றீங்கன்னா, இந்த கவர் வந்துட்டு I just did this on my own. Okay, so Snapchat யூஸ் பண்ணி, Snapchatல இருக்கிற அந்த இமோஜிஸ்லாம் யூஸ் பண்ணி I just created a cover like this. So எனக்கு இந்த டூட்லிங் பண்றதெல்லாம் கொஞ்சம் I'm also having an interest on doodling as well as டிசைன் கான்செப்ட்ஸ் படி எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். And this is more related to the job I'm doing it out. I'm a machine learning engineer. ஸோ எனக்கு மெஷின் லேர்னிங் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால ஐ ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர் அப்படின்ட்டு என்னோட கிரியேட்டிவிட்டியை இங்கே சூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்கேன். ஸோ என்னோட ஃபோட்டோ வந்துட்டு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோஸ் தான். ட்ரை டு யூஸ் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோஸ், டோன்ட் யூஸ் அதர் ஃபோட்டோஸ். ஸோ உங்களுக்கு உங்களோட லிங்க்டின் வந்துட்டு எப்பவுமே இதுவாக இருக்கும். அண்ட் கிவ் யோர் டைட்டில் லைக் திஸ். ஓகே, ஸோ கிவ் அ டைட்டில் லைக் திஸ். So this says more about me. I'm an undergraduate student and AI enthusiast, ML aspirant and a psychology researcher and a motivator. So என்னோட வேலை எல்லாத்தையுமே வந்துட்டு ஈஸியா சொல்லிடும். And similarly you can have what else you can have? You can have all your accomplishments, all your certifications. So you can see these are the certifications I just did. So உங்களோட எல்லா certificationsமே இதுல இருக்கும். And you can also have your educational value with that and experience. Okay, so I bet most of you should create LinkedIn today. Okay, இது வந்துட்டு first tip. And second tip வந்துட்டு பாத்தீங்கன்னா it is personal tip. So this is my official, sorry, not official, this is my page exclusively for technical aspects. Okay, so this is my Instagram page, Techie Tamil. இதுல கம்ப்ளீட்டா நான் மட்டும் தான் ஹேண்டில் பண்றேன். ஸோ இதுல நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, லைக் ஐ யூஸ் டு புட் ஒன்லி டெக்னிக்கல் மீம்ஸ், நான் டெக்னிக்கல் மீம்ஸ்லாம் எதுவுமே போட மாட்டேன். ஸோ ஒன்லி டெக்னிக்கல் மீம்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் படி ஒரு கான்செப்டுமே லைக் யூனோ ஐ யூஸ் டு பிரிங் எவ்ரி சிங்கிள் கான்செப்ட்ஸ் லைக் திஸ் வித் ஒரு ஃபன்னான ஒரு ஃபேக்டை வச்சு இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஸோ இது ஏன் அப்படி பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம ஃபன்னா சொல்லும் போது அந்த விஷயம் ஈஸியா போயிட்டு எல்லாருக்குமே ரீச் ஆகும். இதுவே ஒரு எக்ஸாம்பிளாவே வச்சுக்கோங்களேன். ஸோ C++ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், இது C++ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நான் எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே காமனான அரே தான் யூஸ் பண்ணுவோம். அந்த அரேவை எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஸ்டாக்கா யூஸ் பண்ணுவோம், கியூவா யூஸ் பண்ணுவோம், அரேவே அதுவாகவே இருக்கும், அண்ட் லிங்க்டு லிஸ்டா யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு விஷயத்த நம்ம ஃபன்னா எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்துட்டு இன்னும் சீக்கிரமா வந்துட்டு எடுத்துட்டு போகலாம். ஸோ சிமிலர்லி இந்த மீம் பாருங்க. ஸோ C++, ஜாவா, ரூபி, சி அண்ட் ஆர் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் பட் எனக்கு பைத்தான் தான் பிடிக்கும். ஸோ ஒரு விஷயத்தையுமே நீங்க ஃபன்னா எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி குட், ஈஸியா உங்களுக்கு வந்துட்டு இன்னும் புரியுற மாதிரி இருக்கும். ஸோ சிமிலர்லி ஐ யூஸ் டு டூ எவ்ரி திங் இன் இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் தமிழ். ஸோ டோன்ட் வரி அபவுட் திஸ். ஸோ திஸ் இஸ் த திங் ஐ வாண்டட் டு சே டு யூ கைஸ். ஓகே, ஸோ கமிங் பேக் டு த டாபிக், Seaborn லைப்ரரி. ஸோ Seaborn லைப்ரரினா என்னது? ஸோ Seaborn லைப்ரரின்றது என்னன்னா, இட்ஸ் மேட்ப்ளாட்லிப் லைப்ரரிக்கு மேலே பில்ட் பண்ணிருக்கிறது தான் Seaborn லைப்ரரி. ஓகே, ஸோ அந்த Seaborn லைப்ரரி எதுக்கு யூஸ் பண்றாங்க, எப்படி வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இட் இஸ் சிம்பிள், இம்போர்ட் Seaborn as SNS, அவ்வளவுதான். சிம்பிளா இதுதான் நம்மளுடைய Seaborn லைப்ரரி இம்போர்ட் பண்றதுக்கான ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ Seaborn லைப்ரரிக்குள்ள வந்துட்டு நிறைய டேட்டா செட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த நிறைய டேட்டா செட்டை வந்துட்டு நான் ஒரு டேட்டா செட் மட்டும் நான் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ DED, ஓகே, இது என்னோட சாம்பிள் டேட்டா செட்னு வச்சுக்கலாம். ஓகே, SNS டாட் லோட் அண்டர்ஸ்கோர் டேட்டா செட், அதுவே வந்துடும். ஸோ கார் கிராஷஸ் அப்படின்ட்டு ஒரு டேட்டா செட் இருக்கு. ஓகே, ஸோ கார் கிராஷஸ் அப்படின்ட்டு ஒரு டேட்டா செட் இருக்கு. இந்த டேட்டா செட் தான் நான் லோட் பண்ண போறேன். ஸோ இதுல பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். It's not an example data set. Just give me a second. CRAS is correct than a data set. SNS.load data set. I don't know what is the wrong thing in this.
கார் கிராஷஸ் கரெக்டான டேட்டா செட் பேர் தானே. ஓகே, நான் வேற ஒரு டேட்டா செட் உங்களுக்கு நான் சொல்றேன். வேற என்ன டேட்டா செட் எடுக்கலாம்? டிப்ஸ் டேட்டா செட் எடுக்கலாம். ஸோ அதுவும் இருக்கு. டிப்ஸ், ஓகே. ஸோ டிப்ஸ் டேட்டா செட் எடுக்கலாம். ஸோ யா, வி காட் டிப்ஸ் டேட்டா செட். ஸோ டிப்ஸ் டேட்டா செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே பக்கா. ஸோ டிப்ஸ் டேட்டா செட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்னே வச்சுப்போமே, ஒரு ரெஸ்டாரண்ட் 244 rows into 7 columns. ஸோ டோட்டல் பில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10.34 தான் அவங்களோட பில் இருக்குன்னா எத்தனை பேர் டிப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெண்டர், மேலா ஃபீமேலா, ஸ்மோக்கர் ஆர் நான் ஸ்மோக்கர், ஸோ என்ன டேல கொடுத்துருக்காங்க, வாட் டைம் டிட் தே கிவ், டின்னர் ஆர் லஞ்ச் ஆர் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அந்த டைம்ல கொடுத்தது இது பண்ணலாம். சைஸ் ஆஃப் த டேபிள் இஸ் நதிங் பட் அவங்க எத்தனை பேர் வந்திருக்காங்கன்றது. ஓகே, ஸோ இது நார்மலா இதுல இன்பில்டான டேட்டா செட்ஸ்லாம் இருக்கும். ஓகே, என்னோட கார் கிராஷஸ் டேட்டா செட் நான் உங்களுக்கு அனுப்புறேன், இந்த D2ல இருக்கும். ஓகே, டோன்ட் வரி, இந்த D2ல உங்களோட டேட்டா செட்ல இருக்கும். ஸோ யூ கேன் லோட் தட். ஸோ டைமிங் ஐ டோன்ட் நோ வாட் மிஸ்டேக் இஸ் தட், பட் யூ கேன் ட்ரை இட் அவுட். ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா டிஸ்ட் பிளாட். ஸோ டிஸ்ட் பிளாட் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். DED ஆஃப். ஓகே, ஸோ DED ஆஃப் இந்த டேட்டா செட்ல இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஓகே, ஸோ டிஸ்ட் பிளாட். லெட் மீ டேக் டோட்டல் பில். Okay, let me take total bill. Let's see what happens. Okay, so bill oda range dist plot na histogram mariye dhaan, but enoda bill range varum. So 10 to 20 kulla irukra range la oru edathila adhigama irukku. Okay, so density plot, dist plot is nothing but the density of the bill is more here. இந்த ரேஞ்ச்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு, 50 பிளஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்ட் பிளாட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நான் இதுலயே வந்துட்டு KDE னா என்னன்னா கெர்னல் டென்சிட்டி. ஓகே, ஸோ கெர்னல் டென்சிட்டியை ஃபால்ஸ் ஆக்கிட்டு அண்ட் லெட் மீ டெல் யூ பின்ஸை வந்துட்டு ஒரு 30 பின்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, நம்ம ஹிஸ்டோகிராம்ல பார்த்தா அதே ஃபங்க்ஷன் தான். கெர்னல் டென்சிட்டினா ஒரு கோடு மாதிரி வந்தது இல்லை, அந்த கோடை நம்ம ஃபால்ஸ் ஆக்கிட்டு ஒரு பின்ஸ் போட்டிருக்கேன், 30 பின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு இன்னும் ரொம்ப கிளியரா தெரியும் 17 to 18 ரேஞ்ச் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச்ல தான் நிறைய பேர் பில் பே பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சு வரும். ஸோ சிபான்ல வந்துட்டு இதுதான் மேஜரான அட்வான்டேஜ். சிலதெல்லாம் மேஜரான அட்வான்டேஜ் வரும்ல, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஜாயின் பிளாட். ஸோ வாட் இஸ் ஜாயின் பிளாட்? ஸோ ஜாயின் பிளாட் வாஸ் சிமிலர் டு திஸ். ஓகே, ஸோ ஐ டேக் SNS டாட் ஜாயின் பிளாட். ஓகே, எக்ஸ்ல வந்து டிப் வச்சுக்கலாம். And what can we take on y? Y ல என்ன எடுக்கலாம்? total bills எடுத்துக்கலாம். ஓகே, so total bill x வந்துட்டு tip. so what is the tip size? y ல வந்து total bill எவ்வளவுக்கு கொடுத்திருக்காங்கன்றது பார்க்கலாம். so y is equal to total of bill. okay, and data என்ன data அதுனா is equal to DED. இதே டேட்டா தான் எடுக்க போறோம், வேற எந்த புதுசா டேட்டா செட் எடுக்க போறது இல்ல. Yeah, we will look into it. Okay, I'm sorry, comma miss பண்ணியாச்சு, sorry. Okay, so you can see here. so இது வந்துட்டு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ரெக்ரெஷன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் வரும். இது எல்லாமே ஸ்கேட்டர் பாயிண்ட்ஸ். ஓகே கைஸ், ஸோ மெஷின் லேர்னிங், இஃப் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் மெஷின் லேர்னிங் அண்ட் திங்ஸ் ஸ்டஃப் லைக் தட், இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஸோ டிப் பாத்தீங்கன்னா டிப்ஸ் எங்க அதிகமா இருக்கு, 50 பிளஸ் கிட்ட வரும்போது தான் டிப்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இஃப் ஐ ஜஸ்ட் புட் கைண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கேட்டர். ஓகே, ஸோ கைண்ட் வந்து நான் ஸ்கேட்டர் போட்டா சேம் திங் தான் வரும், பிகாஸ் திஸ் இஸ் ஸ்கேட்டர் பாயிண்ட்ஸ். கரெக்டா? பட் இஃப் ஐ ஜஸ்ட் சேஞ்ச் திஸ் டு ரெக்ரெஷன், எனக்கு வந்து ஒரு ரெக்ரெஷர் லைன் வந்துட்டு நடுவுல பிளாட் ஆகும். ஸோ இந்த ரெக்ரெஷர் லைன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரா படி இதெல்லாம் உள்ள எடுத்துட்டு போனா நீங்க எல்லாருமே போயிடுவீங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு லீனியர் அல்ஜிப்ரா இப்போதைக்கு எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ராபப்லி நெக்ஸ்ட் ஏதாவது ஒர்க் ஷாப் போடும்போது we will just look into லீனியர் அல்ஜிப்ரா. நெக்ஸ்ட், இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த பார் கிராஃபையும் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் டேக் பார் கிராஃப். சிமிலரா இதே கிராஃப் வச்சு நம்ம பார் கிராஃப் எப்படின்னு பார்க்கலாம். SNS டாட் பார் பிளாட். ஓகே, ஸோ எக்ஸ் வந்துட்டு லெட் மீ டெல் யூ
இதுல பாருங்க மேல் ஃபீமேல் ரெண்டு ரேஷியோ இருக்கு. ஸோ எக்ஸ் வந்துட்டு இதுல காலம் நேம் செக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஒய் லெட் மீ டெல் டிப்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்துட்டு மேல் அதிகமா டிப்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஃபீமேல் அதிகமா டிப்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டேட்டா இஸ் ஈக்குவல் டு டெட். ஸோ லெட்ஸ் சி பார் பிளாட் வந்துட்டு எத்தனை பேர் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். I'm sorry for it. I cannot give like this because it couldn't interpret tips அப்படின்னு போட்டிருக்கு. So my data set is TIPS. I shouldn't do like this, okay guys? So I could அதாவது அந்த என்னோட டேட்டா செட் வந்துட்டு இதை இன்டர்பிரேட் பண்ண முடியல. ஐ மீன் டிப்ஸை வந்துட்டு இன்டர்பிரேட் பண்ண முடியல. குட் நாட் இன்டர்பிரேட் த இன்புட் டிப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் என்னோட டேட்டா செட்டால கரெக்டான ஒரு இன்புட்டை எடுக்க முடியல அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to change the input size. okay, so let's say x வந்துட்டு என்ன கொடுக்கலாம், size கொடுத்து பார்க்கலாம். okay, we'll change the size of it. okay, so இதுல error வந்ததுன்னா we have to change y then. okay, okay, super. So male வந்துட்டு I mean people those who have accompanied with male is nearly up to 2.5 which is like 3 கிட்டத்தட்ட. females கொஞ்சம் கம்மியா வந்திருக்காங்க அப்படினே சொல்லலாம். so இந்த ரேஞ்சில தான் people they have come to the restaurant. count plot. so what is count plot? so count plot is nothing but எத்தனை பேர் எவ்வளவு இருக்காங்க அப்படின்றது தான் count plot னு சொல்லுவோம். so it is same thing. x ஓட வேல்யூ மட்டும் தான் இதுல நம்ம எடுப்போம். so x ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல நம்ம என்ன கவுண்ட் பண்ணலாம். so மேல் எத்தனை ஃபீமேல் எத்தனைன்ற ரேஷியோ வேணும்னா நம்ம கவுண்ட் பண்ணலாம். so we'll take that. okay, and what about the data? okay, let me say. okay, so male தான் அதிகமா 150 கிட்டத்தட்ட வந்திருக்காங்க, ஃபீமேல் வந்து ரொம்ப கம்மியா வந்திருக்காங்க அப்படினே சொல்லலாம். so இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு இதான் கவுண்ட் பிளாட். so heat map னு ஒன்னு இருக்கு. what is heat map is nothing but matrix element எடுத்துட்டு போறது தான் heat map னு சொல்லுவோம். okay, so இது வரைக்கும் தான் உங்களுக்கு நான் போர்ஷன்ஸ்ல கொடுத்திருக்க டேட்டா செட், ஐ மீன் விஷுவலைசேஷன், cbond எல்லாமே இது வரைக்கும் தான். so now we are going to get into a small topic. ஒண்ணுல ஒரு 3 to 4 lines of coding மட்டும் தான் இருக்க போகுது. அதோட we will conclude the session. so இப்போ வந்துட்டு we'll use 3D graph. okay, we'll go ahead with 3D graph. okay, for saving of time I'll just use the common things. okay guys, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? do you have any doubts? இப்போதான் நம்ம 3D graph பார்க்க போறோம். so 3D graph ஓட we will conclude it. okay, so you can see அந்த car crashes நான் சொன்னல. so இதுதான் அந்த car crashes data set. join plot and heat map. so நான் உங்களுக்காக வந்துட்டு different இது யூஸ் பண்ணிருப்பேன். okay, so different இருக்கிற data sets யூஸ் பண்ணிருப்பேன். just try to do those data sets. okay, heat map as I told this, I'll use same thing here. okay, so I believe no one is having any doubt. so இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். so நான் இப்போ என்ன லைப்ரரி உங்களுக்கு யூஸ் சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா plotly. plotlyன்றது இட்ஸ் நாட் அ லைப்ரரி, இது ஒரு கம்பெனி. அந்த plotlyன்றது ஒரு மான்ட்ரல் பேஸ்ட் டெக்னிக்கல் கம்பெனி. ஸோ அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டராக்டிவ் கிராஃப் எல்லாம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த கிராஃப் எல்லாமே எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜேசான் ஃபைல்ல ஸ்டோர் ஆகுது. ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு டூ கிராஃப், உங்களுக்கு plotly இன்ஸ்டால் ஆகலைன்னா pip install plotly அப்படின்னு போட்டால் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். plotlyன்ற லைப்ரரி இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இதுல இன்னொரு என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அதர் கிராஃபோட ஈஸியா மிங்கிள் ஆயிடும். லைக் இப்போ நீங்க ஆர் கிராஃப், ஜூலியா, மேட்ப்ளாட்லிப்லாம் போகும்போது அந்த கிராஃபோட அந்த என்விரான்மெண்ட்ல ஈஸியா மிங்கிள் ஆயிடும். ஸோ ஐ யூஸ் த சேம் திங் ஹியர். ஓகே, இதெல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான் மெயினான ஃபங்க்ஷன். ஓகே, இதுதான் மெயினான ஃபங்க்ஷன். இதெல்லாம் சப் நோட் புக்ஸ். ஸோ இந்த சப் நோட் புக்ஸ் யூஸ் பண்ணி தான் we will be using other things. சரி, இப்போ I told you guys right, நான் இங்க ஆல்ரெடி ஒரு பார் கிராஃப் போட்டல. I use the same thing, x and y க்கு சேம் பார் கிராஃப் யூஸ் பண்றேன். ஓகே, x and y க்கு சேம் பார் கிராஃப்.
இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா. ஓகே, டேட்டா இஸ் ஈக்குவல் டு go dot bar. ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா பார் ஃபங்க்ஷனை இனிஷியேட் பண்றேன். அண்ட் ஸோ எக்ஸ் வந்துட்டு இட் இஸ் நேம்ஸ், y வந்துட்டு மார்க்ஸ். ஆல்ரைட், ஸோ எக்ஸ் அண்ட் y வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் ஃபிகர். ஸோ ஃபிகர் வந்து நான் எப்படி பிளாட் பண்ண போறேன் அப்படின்னா கோன்றது என்னன்னா இட்ஸ் another ஒன் பிக் ஒரு ஆப்ஜெக்டோட வச்சு யூஸ் பண்ற ஒரு லைப்ரரின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ கோ டாட் ஃபிகர் data is equal to let me say this data itself. Okay, அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு iplot. iplotன்றது இந்த மொத்த கிராஃப்மே பிளாட் பண்றதுக்கு தான் iplotன்னு சொல்லுவோம். ஓகே, let's initiate this. Let's see how it is. Okay, iplot. Sorry, iplot. ஸோ இப்போ பாருங்க, நீங்க கேட்ட அதே ஃபங்க்ஷன், பட் இப்போ வந்துட்டு என்னோட கிராஃப் இன்டராக்டிவா இருக்கும். which means நான் இப்போ ஹோவர் பண்ணும்போது என்னோட கிராஃப் வந்துட்டு இன்டராக்டிவா இருக்கும். ஐ கேன் ஹோவர் ஃபுல்லி அண்ட் ஒரு இடத்துலையுமே வந்துட்டு கிராஃபை நான் ஜூம் பண்ணி கூட பார்க்கலாம். இந்த இடத்துல மட்டும் நான் ஜூம் பண்ணலாம். ஸோ ஒருத்தருக்குமே எனக்கு கிராஃப் ஜூம் டபுள் கிளிக் பண்ணா வெளியே வந்துடும். ஸோ இது வந்துட்டு ஒரு கிராஃப். நீங்க இவ்வளோ பெரிய கிராஃப் ஈஸியா பண்றதுக்கு பதிலாக ஐ சே யூ ஓகே, சின்னதா இன்னொரு வழி இருக்கு. ஐ பிளாட் இட். ஓகே, நான் இப்போ ஒரு 3D கிராஃப் பிளாட் பண்ணி காமிக்கிறேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு குரூப்ல போட்டது எப்படின்னு பாருங்க. ஸ்கேட்டர் 3D. இன்னைக்கு வெறும் இன்ட்ரடக்ஷன் மட்டுமே இருக்கட்டும். நாளைக்கு வந்துட்டு நாளைக்கோட டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஐபிஎல் ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா பிரேஸ் யுவர் செல்ஃப். நாளைக்கு நம்ம ஐபிஎல் டேட்டா செட்டை தான் விஷுவலைஸ் பண்ண போறோம். ஸோ ஐபிஎல் டேட்டா செட்டை விஷுவலைஸ் பண்ணி அதுல வந்துட்டு நம்ம 3D கிராஃப்ஸ் யூஸ் பண்ணி we will just make it as a good one. ஓகே, டோன்ட் வரி about that. ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா எக்ஸோட வேல்யூ எக்ஸ்னே வச்சுக்கலாம். ஓகே, எக்ஸோட வேல்யூ எக்ஸாவே இருக்கட்டும், ஒய்யோட வேல்யூ ஒய்யாவே இருக்கட்டும், அண்ட் லெட் அஸ் டேக் ஜெட் வேல்யூ. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இந்த கிராஃப் பிளாட் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்துட்டு நான் ஒரு ஆல்ரெடி ஒரு வச்சிருக்க ஒரு டேட்டா செட்ல இருந்து எடுத்துக்கிறேன். ஓகே, லின் ஸ்பேஸ். ஸோ இந்த லின் ஸ்பேஸ்ல இருந்து 0ல இருந்து 10க்குள்ள 50 பேபி ஸ்டெப்ஸா நான் பிரிச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் சிமிலர்லி சைன் அண்ட் கொசைன் வேவ்ஸை இப்படி பிரிச்சு பார்க்கலாம். ஓகே, சைன் அண்ட் கொசைன் வேவ்ஸை we will split like this. Okay, x, sorry, this is let me take this as z axis. ஏன்னா அந்த z axisல வச்சு தான் நான் பிரிக்க போறேன். so let me take this as z axis and this as x axis. okay, a variable changing, just no other go, just variable changing. Oops, sorry for this. Same x. Okay, so yeah, y ஓட வேல்யூ y ஆவே இருக்கட்டும் and z ஓட வேல்யூவும் z ஆவே இருக்கட்டும். கரெக்ட்டா? and இதுக்கு அப்புறம் நான் இதுல இன்னொன்னு என்ன பண்ண போறேன்னா கலர். இந்த கலர் வந்து என்ன பேஸ்ல இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு z ஓட பேஸ்ல தான் கலர் இருக்க போகுது. so let's check. so you'll get visualizing 3D graph. so இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இதுல விஷுவலைஸ் பண்ணி you can rotate to any of the dimensions you wanted. okay, so இத நீங்க விஷுவலைஸ் பண்ணி நீங்க எந்த டைமென்ஷன் வேணாலும் ரொட்டேட் பண்ணலாம். and இது ஆல்சோ இன்டராக்டிவ். இந்த பாயிண்ட்ஸ் நீங்க இன்டராக்டிவா இருக்கும். so நீங்க எந்த சைடுல இருந்து வேணாலும் இதுல ரொட்டேட் பண்ணி so you can see எந்த சைடுல இருந்து வேணாலும் இத நான் ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேட் பண்ணி ஜூமும் போலாம். and similarly it is also interactive. எந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றது. so first point பார்க்கலாமா? okay, so இதான் first point. இங்க பாருங்க x 1 0 1. so எல்லாமே 1 1 1ன்ற ஒரு வேல்யூல இருக்கு. கடைசியா வரும்போது z ஓட வேல்யூ 10 இருக்கு. so இதெல்லாம் எல்லாமே ஒரு வேல்யூஸ்மே விஷுவலைசேஷன் வேல்யூஸ். ஓகே, so and அதே மாதிரி இதுல என்ன பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்றது கூட நம்ம இந்த கிராஃப்ல இருக்கிற லெஜெண்ட். so இதுதான் லெஜெண்ட். இது ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த பிளாட்லியோட லைப்ரரியோட மெயின் ஃபங்க்ஷனே இந்த மாதிரி தான். so லெஜெண்ட் வந்துட்டு நமக்கு இது எல்லாமே எங்க இருந்து எங்க வருது அப்படின்றத ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கும். ஓகே, so இது வரைக்கும் தான் இன்னைக்கான டாஸ்க். ஐ மீன் இன்னைக்கான விஷுவலைசிங் எஃபெக்ட்ஸ். so I'll have something for you guys today. okay, I'll give you this feedback form.
in chat box. So just fill this feedback form, okay? That's it, guys. Today's session is over. Fill the feedback form. So do you have any doubts for today? உங்களுக்கு நான் கூகுள் கொலாப் நோட் புக் ஷேர் பண்ணிடுறேன். யா ஸோ ஒரு ரெண்டு எரர் நடுவில் வந்திருக்கு. ஐம் சாரி ஃபார் தட். ஐ காட் டிஸ்ட்ராக்டட். ஸோ ஐம் வெரி சாரி ஃபார் தட். யூ கேன் ஃபில் த ஃபார்ம்ஸ் நவ். And yeah, I think we can conclude today's meeting. So do you have anything to say, guys? Yeah, Dirka. So how was the session? How was the session? Chat box la podlami. Do you have anything to say? Thank you. Buna session. What is? I don't know what is Buna. Okay, I have to type it and see. I guess it means good. Okay. Spanish. Bone. Let's see. Okay, great. Thank you so much. So, yes, guys. So, நாளைக்கு நம்ம agenda என்னன்னு பாத்தீங்கன்னா, we will visualize 3D FX graphs with IPL dataset. 2D graph visualize பண்ணலாம் and word clouds visualize பண்ணலாம். Okay. And yes, someone called me, I guess. Rohit, this is Divakar. Yeah, yes, Divakar. I would like to முடிச்சிட்டீங்களா செஷனை? முடிச்சிட்டேன். Yes. Yeah, almost நீங்க சூப்பரா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. 2 நாளா நான் கவனிச்சிட்டு இருக்கேன். It's going good. கேட்கும்போது நல்லா இருக்குது and இது ரொம்ப நல்லா இருக்குது. So I would like to say a few things to நம்ம எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். So that நான் ஜாயின் பண்ணேன், அதனால தான் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இந்த ஏஹெச்பி கோடஸ் பிளாட்ஃபார்ம் பத்தி நம்ம பசங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு இருக்கேன். 2 daysல அவங்க லேர்னிங்ஸ்ல வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஏஹெச்பி கம்யூனிட்டி. நானும் அந்த ஏஹெச்பி கோடிங் ரிலேட்டடா, நம்ம அதர் இனிஷியேட்டிவ் ரிலேட்டடா நானும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இஃப் யூ ஹேவ் அ டைம், நீங்க எல்லாமே ஃபினிஷ்டு அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்துக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். Yeah, நான் முடிச்சிட்டேன். So guys, that's it from my side. So tomorrow நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு IPL data set visualize பண்ணலாம் and word clouds and Snapchatல வர மாதிரி மேப்பை வந்துட்டு we will try to visualize. அந்த அளவுக்கு வரலனாலும் we will try to visualize. Okay. So நாளைக்கு வாங்க. Third day session is very important because ஒரிஜினலான IPL ஃபேன்ஸ்லாம் நாளைக்கு வருவாங்கப்பா. அவ்வளவுதான். So thank you so much. Thank you. ஓகே, நம்ம வந்து என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம 3 days இந்த ஒர்க் ஷாப் இல்லாம நம்ம ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஏஹெச்பி கோடர்ஸ்ன்றதுக்கு ரிலேட்டடா நம்ம வந்து வெப் டெவலப்மெண்ட் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கோம். ரோஹித், இது உங்களுக்கும் சேர்த்துதான். நம்ம வந்து இந்த அமேசிங் ஹியூமன் பிளாட்ஃபார்முக்காக, ஒரு ஸ்கில் ஷேரிங் பிளாட்ஃபார்முக்காக நம்ம வெப்சைட்டே வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் இதுல இருக்கிற யாராக்காவது வந்து கோடிங் இன்ட்ரெஸ்டடு, நான் வந்து கோடிங்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும், லைவா வந்து ஒர்க் அவுட் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தோணுச்சு, உங்களுக்கு ஐடியா இருக்குது, கோடிங்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்க அப்படின்னா, யூ கேன் ஜாயின் இன் த வெப் டெவலப்மெண்ட் குரூப். அதுல வந்து நீங்க வெப்சைட் டெவலப்மெண்ட்டை வந்து கத்துக்கிட்டு அதே சமயத்துல அதை பண்ணி பார்க்கவும் ஒரு சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் இஃப் யூ ஆல் இன்ட்ரெஸ்டட். இது எதுக்காக அப்படின்னா, அல்டிமேட்லி நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அட் தி சேம் டைம் நம்ம ஸ்கில்ல வந்து ப்ராக்டிக்கலா டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும். இந்த ஸ்கில் ஷேரிங் பிளாட்ஃபார்மை நம்ம வெப்சைட்குள்ள எடுத்துட்டு வரதும் பர்பஸ் அதுதான். இது அல்டிமேட்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான வேவை வந்து ஃபாலோ பண்றாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரை பண்றோம், அவ்வளவுதான். ஒரு ஸ்கில் ஷேரிங்கை வந்து எப்படி எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்லியா எடுத்துட்டு போக முடியும், ஒரு நண்பர்கள் மூலியமா ஸ்கில்ஸை வந்து எப்படி ஈஸியா ஷேர் பண்ணிக்க முடியுமான்ற முயற்சியில தான் நம்ம இது எல்லாமே பண்றோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் ஒர்க்ஸ். எல்லாருக்குமே வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப், ஏஹெச்பி கோடர் குரூப் இருக்கிறத பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். இஃப் யூ கைஸ் நோ, நீங்க அதுல வந்து ஜாயின் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். இன்கேஸ் அதுல ஜாயின் பண்ணல அப்படின்னா, ஐ திங்க் அரவிந்த் வில் போஸ்ட் குரூப் லிங்க் ஆர் எய்தர் மீ இன் அ சேட் பாக்ஸ். ஸோ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் திரும்பவும். அண்ட் மோர் ஓவர், இஃப் யூ கைஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்கேஸ் வந்து இது மாதிரி வந்து நானும் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், நான் கத்துக்கிறேன், நான் வெப்சைட் டெவலப்மெண்ட்டையும் சேர்ந்து கத்துக்கிறேன்,
எனக்கு கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அந்த தேர்ஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஐ வில் கனெக்ட் யூ டு தி டீம். ஸோ உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்கும். யூ கேன் ஒர்க் ஆன் தட். ஆல்ரெடி வந்து இந்த கோடிங்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க எக்ஸிஸ்டிங் கம்பெனில கார்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களோட உங்களால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். தே ஆர் ஆல்ரெடி ஒர்க்கிங் ஆன் இட். தே வில் பி கைடிங் யூ. நீங்க வந்து என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்ன்றத சொல்லி தருவாங்க. ஸோ தட் நீங்க வந்து அதை கத்துக்கலாம். அட் தி சேம் டைம் இது செல்ஃப் லேர்னிங் அண்ட் அதே சமயம் வந்து ஒரு கைடன்ஸோட மூவ் பண்ற மாதிரி இருக்கும். கன்சிஸ்டண்டா உங்களால டைம் போட முடிஞ்சது அப்படின்னா, ஈவன் தோ வி கேன் ப்ரொவைட் யூ இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் வந்து நம்மளால தர முடியும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இன்கேஸ் வந்து உங்களோட கன்சிஸ்டன்ட் வந்து நல்லா இருக்குது, ஒரு இந்த வெப்சைட் வந்து முடிக்கிற வரைக்கும் யூ ஆர் பீங் சோ கன்சிஸ்டன்ட் அப்படின்னா, நம்மளால வந்து அந்த வெப்சைட்ல உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து பப்ளிஷ் ஆகும். தட் யூ ஆர் கான்ட்ரிபியூட்டட் இன் பில்டிங் திஸ் வெப்சைட் அப்படின்றது. ஸோ தட் உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு ஒரு வெயிட்டேஜ் ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி பாக்குறேன். ரோஹித், இஃப் யூ ஆர் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் அண்ட் ஐ வுட் லைக் டு வெல்கம் யூ ஆல் டு தட் வெப் டெவலப்மெண்ட். ஒரு கலெக்டிவா ஒரு விஷயத்த பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் யூ ஆல் இன்ட்ரெஸ்டட் டூ லெட் மீ நோ. இதை பத்தி இந்த ஏஹெச்பி கோடிங் பத்தி இந்த 2 நாள் நடந்த செஷன்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருக்குச்சுன்னா நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லலாம். எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரீயா வந்து பேச முயற்சி பண்ணுங்க. இது ஒரு உங்களோட ஒரு ஸ்பேஸ் மாதிரி எடுத்துக்கங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நாம எப்படி பேசிக்குவோமோ அந்த மாதிரி நீங்க பேசலாம். ஏதாவது கம்யூனிகேஷன் இருக்குது, இல்ல இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இன்புட்ஸ் வேணும், இன்னும் பெட்டரா இந்த சில விஷயங்கள் வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச விஷயங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ தட் நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ரிலேட்டடான செஷன்ஸை நம்மளால அரேஞ்ச் பண்ணவும் முடியும். வி வில் ட்ரை ஆன் டூயிங் இட். உங்களுக்கு இப்போ ஏதாவது பேசணும், இல்லை ஃபீட்பேக்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது நீட் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் அன்மியூட் அண்ட் டாக். இப்பயே நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். இது வந்து ரொம்ப ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசுற ஒரு கம்யூனிகேஷனா எடுத்துக்கிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரீயா பேசுங்க. இது உங்களோட இடம் அப்படின்ற மாதிரி நீங்க திங்க் பண்ணிக்கலாம். உங்களோட ஐடியாஸும் ஆல்வேஸ் வெல்கம். நீங்க வந்து ஏதாவது இதுல வந்து இன்கல்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதை இப்படி எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு உங்களுக்கு தாட்ஸ் இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ரோஹித், எஸ்பெஷலி ஃபார் யூ, உங்களுக்கும் இதுல ஏதாவது ஐடியாஸ் இருக்குது, இதை இப்படி எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும்னு தெரியல, நீங்களும் சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் சுட் பி. என்னோட கான்வர்சேஷன் நான் முடிச்சிட்டேன். இன்கேஸ் யூ கைஸ் வாண்ட் டு ஷேர், ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா அன்மியூட் பண்ணி பேசுங்க, இல்ல டெக்ஸ்ட்ல வந்து ரிப்ளை பண்ணுங்க. தட் வுட் பி கிரேட். நான் பேசுனது எல்லாத்துக்கும் கேட்டுதா? எஸ் 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 திவாகர், கேக்குது. கேட்டுச்சு ப்ரோ, கேட்டுச்சு ப்ரோ. பக்கா. உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது வந்து இதுல ஜாயின் பண்ணணும்னு ஆர்வம் இருக்குது அப்படின்னா டூ லெட் மீ நோ. நீங்க ஏதாவது இப்ப பேசணும்னு நினைச்சா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம், யாரா இருந்தாலும். ப்ரோ குரூப்ல ஜாயின் பண்ணிட்டோம் ப்ரோ, ஹெச்பி குரூப்ல. சூப்பர்மா, நல்ல விஷயம். எப்பல இருந்து ஜி ஸ்டார்ட் பண்ணலாம்? இல்ல நீங்க வந்து இந்த வெப் டெவலப்மெண்ட் பத்தி கேக்குறீங்க, அது எப்படி பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு கேக்குறீங்க. ஓகே, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் வந்து என்ன பிங்க் பண்ணுங்க. குரூப்லயே வந்து ஜஸ்ட் வந்து ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்றத மட்டும் நீங்க போடுங்க, ஒரு மெசேஜ் டைப் பண்ணுங்க. ஸோ தட் ஐ வில் பிங் யூ அண்ட் பிரைவேட் அண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு ஐ வில் ட்ரை டு ஆட் யூ. ஆனா பட் இதுல வந்து ஒரு டீப் அண்ட் டெடிகேஷன் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, தேங்க் யூ. ஹலோ கோமதி, நீங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க கோமதி. ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம். ரோஹித். எஸ் எஸ் சொல்லுங்க. நீங்களும் ஏதாவது நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்க ரோஹித், வில் டிஸ்கஸ் ஆன் இட். யா, கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ, பேசலாம். நான் பார்த்து சொல்றேன். கண்டிப்பா, பக்கா. ஓகே, வேற ஏதாவது இருந்ததுன்னா நீங்க ஷேர் பண்ணலாம் பிரதர்ஸ். இன்கேஸ் வந்து ஃபர்தர் மோர் நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா யூ கேன் பிங் மீ. என்னோட நம்பரையும் வந்து நான் டேக் பண்றேன், நான் குரூப்ல மெசேஜ் போடுறேன் இந்த பிரைவேட். அண்ட் குரூப்லயே என்னோட பேர் வந்து இருக்கும், உதவி மகள் டேக் பண்ணா கிடைக்கும். இல்ல ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் வெப் டெவலப்மெண்ட் மட்டும் போடுங்க, ஐ வில் பிங் யூ அண்ட் பிரைவேட் அண்ட் ஐ வில் லெட் யூ நோ அபவுட் இட். ஸோ என் நம்பரையும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் சேட் பாக்ஸ்ல. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து
கத்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத உங்க நண்பர்களுக்கு நீங்க தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு. யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்கில் ஷேரிங்ல இது வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு கோடிங் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்ஜி ஆகணும் விஜி ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஒரு டிசைனிங் பண்ணணுன்றது இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இன்கேஸ் வந்து ஸ்பீக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இன் மோர் தென் வீடியோ எடிட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். என்ன மாதிரியான டைப் ஆஃப் ஸ்கில்ல அவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்து அவங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சாலும் வி ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு என்ன சொல்றது, அது ஒரு எக்ஸ்போஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஸ்பேஸ் நம்மகிட்ட இருக்குது. பீப்புள் ஆர் டூயிங் இட். கலெக்டிவா சில விஷயங்கள் நம்மளால இங்க பண்ண முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இன் கேஸ் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் வில் கனெக்ட் அண்ட் டூ இட் டுகெதர். சரிங்களா? ஓகே, ஐ ஆம் டன் வித் தட். இன்கேஸ் வந்து ஓகே அப்படின்னா நம்ம செஷனை வந்து எண்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வில் கன்டினியூ ஆன். யாரெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க பேசுங்க. ஹலோ அரவிந்த், முடிச்சாச்சாப்பா அரவிந்த்? அவ்வளவுதான். நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்க அரவிந்த். இல்ல ப்ரோ, நீங்க பேசிட்டீங்க. ஓகே, ஸோ எல்லாமே ஓகே. யா, பக்கா. சூப்பர்மா, தேங்க்ஸ் ரங்கராஜன். அண்ட் ஹூவர் சைட் எஸ் பத்மாவதி, ஸ்ரீலக்ஷ்மி, துர்கா அண்ட் கோமதி, சந்தோஷ். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ இஸ் பீங் ஜாயின். ஒவ்வொரு நாளும் வந்து உங்க டைம் அண்ட் எஃபர்ட்ஸை போட்டு ரொம்ப சின்சியரா வந்து ஜாயின் பண்ணி கத்துக்கிறதுன்னு நினைக்கும் போது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. அதே சமயத்துல சந்தோஷமாவும் இருக்குது. தட் த கோ கிரியேட்டட் ஸ்பேஸ்ன்னு வந்து உருவாக்குறதே உங்களுக்காகத்தான். தட் யூ ஆர் யூட்டிலைசிங்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இஃப் யூ ஆர் ரியலி மோர் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் மெனி அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னாலும் டூ லெட் மீ நோ. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு கனெக்ட் வித் யூ தேர். சரிங்களா? ரைட் நவ் ஐ எம் கோயிங் டு எண்ட் தி செஷன். இஃப் யூ ஆர் ஆல் டன் வித் தட், இன்கேஸ் வேற ஏதாவது பேசணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் ஐ வுட். Okay, there are 2 chats. Okay. Okay. Thanks, guys. I'm going to end the session now.